வேற லெவல்ல இருக்கா 1000 ரூபாய்னு சொல்லி போட்டுக்கிறேன் உடுப்பல் எல்லாமே. அப்பா என்ன வடிவம். அங்க அங்க ஓ இதெல்லாம் 1000. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பண்டத்திருப்பில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மாதகளுக்கு போகிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் மாதகளில் வந்து வருடா வருடம் ஒரு திருவிழா நடைபெறும். அதாவது புனித லூர்து என்ன திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருடம் அந்த திருவிழா நடைபெறும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு வந்து மாதல்ல ஹெவி என்று சொல்லி ஒரு திருவிழா நடைபெறப்போது. அது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் பண்டத்திருப்பிலேருந்து மாதங்களுக்கு போகிறோம்னு சொன்னால் போகிற வீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருவிழாவில் நடைபெறும். அந்த சர்ச்சில் வந்து திருவிழாவில் நடைபெறும். அதுக்கு பிறகு வந்து வான வேடிக்கை எல்லாமே நடைபெறும். மிகவும் அழகாக இருக்கும். அது எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து பண்டத்திருப்பு சந்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறோம். இப்படியே மாதங்கள் போகிற வீடியோலாம் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள். எங்கால முன்னுக்கே ஆரம்பத்திலேயே மீன் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடக்கு. வடிவாக இருக்குது பாருங்க. இது ஆரம்பம் தான். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே பாருங்க, நாங்கள் மாதங்களில் வேற தொடங்கினோடனே 2 பக்கம் மீன் விளக்குகள் போட்டு இந்த கொடிகள் எல்லாமே காட்டி கிடக்கு பாருங்க. இதில் ஆரம்பிக்குது அப்படியே லைட்டுகள் எல்லாம் போட. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடக்கும் பாருங்க. எங்களை வீடுகளுக்கு முன்னாலேயுமே இந்த அலங்கரிச்சு கிடக்கு மீன் விளக்குகளால். உண்மையிலே இந்த இதுலேருந்து நாங்கள் இந்த மாதல் கடற்கரை போக மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வீதியோரங்களில் மீன் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்பா இங்கால பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வேற லெவலில் இருக்கா பாருங்க. உண்மையிலே அவ்வளோத்துக்கு அழகா இருக்குது பார்க்க பாருங்க. வந்து லைட்டுக்கு நடுவு கலராக போகிற மேலே கிடக்கும். பின்பக்கம் மேலே தெரியும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது ரன்னிங்கில் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு உண்மையிலேயே. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது 2ஆம் மாதம் நடக்கும். அந்த காலகட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நான் இனியும் வந்திருக்கும் காலங்களில் ஃபேஸ்புக்கில் நாங்கள் முன்னுக்கு உங்களுக்கு இந்த போஸ்டர் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்து கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு வந்து வீட்டை பாருங்க. இந்த வீட்டை பாருங்க மினுங்குது வீடு. அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதோ இல்லையா, ஆனால் உண்மையிலேயே பாருங்க தான் வீட்டுக்கு மேலால் லைட் போட்டு விட்ட மாதிரி. அப்பா என்ன வடிவம். வீடும் வடிவாக இருக்குது. அவட சேர்ந்து இந்த லைட்டுக்கு இன்னும் போகிற வடிவாக இருக்குது. அப்படியே முன்னே பாருங்க. இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் ஷேப்பில் அப்படி எல்லாமே பாருங்க. அப்படியே காதல் அது நம்புற அதுக்கேற்ற மாதிரியே ஹார்ட் ஷேப் இல்லாமல் இருக்குது. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அப்படியே அடுத்து அங்காளமாங்க. இங்கே டோல்பின் மாதவில் வந்து இந்த கடற்கரை கூட தானே பாருங்க. இந்த வருஷம் இன்னுமே சிறப்பாக இருக்குது. போன வருஷத்தை ஒப்படை இருக்கு. நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன் பாருங்க. வடிவாக இருக்கு உண்மையிலேயே. உண்டு பாருங்க. இது வந்து வேற லெவல். என்ன அடுத்த கட்டம் இந்த அப்பா எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள வானவடிக்கையில் நடந்து கொண்டு இருக்கு. நிறைய மக்கள் நிறைய வேணுமே. இப்போ போய்க்கு ஈஸியாக போகிறோம். ஆனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக கஷ்டமாக இருக்கும் பைக்கில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு எல்லாம். இங்கே நாங்கள் பைக் கொண்டு போயிடலாம். அதோட விட்டுட்டு தான் போகணும் போல. இங்கே பாருங்க மக்கள்லாம் தொடர்ச்சியாக போய்க்கு வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்படி நாங்கள் பார்க்கிங்கில் பைக்கை விட்டுட்டு போகிறோம். மற்றது இதில் பாருங்கள் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. மற்றது வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு அங்கால நாங்கள் வாகனங்கள் கொண்டு போக இயலாது பாருங்கள். வார மக்கள் எல்லாமே இதில் பார்க்கிங்கில் விட்டுட்டு தான் போயினோம். அப்படி நாங்கள் அங்கால போய்க்கொள்வோம். இதில் ஆரம்பிக்குது. இஞ்சால வேறுங்க. இஞ்சால நடந்து தான் போகணும் நாங்கள். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இங்கே பாருங்க. இந்த படகுண்ட அமைப்பில் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். லைட்டுகள் எல்லாம் போட்டு இங்கே பாருங்க. பெரிய எல்இடி பேனல் நினைக்கிறோம். எல்இடி பேனல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ காட்டுறேன். வரைக்கையும் காட்டுறேன்னு பாருங்க. அப்போ மேலே நல்லா இருக்குது. இந்த வரை போன வருஷம் மேலே அப்படி இருந்துச்சோ தெரியல. நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வேற வேலை செய்திருக்கிறாங்க. பிடிக்குது.
அந்த அளவுக்கு வடிவாக இருக்குது. மற்றது பார்க்குற நீங்கள் சரி யோசிக்கலாம், தம்பி இது வந்து என்ன கோயிலுக்கு போகிற பாதை ஒன்று சொல்லி, இது வந்து உண்மையிலேயே ஒரு வீதி. இது வந்து நாங்கள் பண்டத்திருப்புலேருந்து மாதகள் போகிற வீதி, அதாவது மாதகள் கடக்கிற சந்தையெல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் இந்த நேராக முன்னுக்கு பாருங்க. அந்த சிலைன்னு சொல்கிறது அந்த படத்துக்கு பின்னுக்கு தான் அந்த சந்தை எல்லாமே இருக்குது. அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போனால் பொன்னாலைக்கு போகலாம், வேலைக்கை பக்கம் கீரிமலைக்கு போய்க்கொள்ளலாம். இந்த வீதி தான் உலகத்துக்கு அலங்கரிச்சு கிடக்கு. அப்படி அங்காளையும் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. அப்படியே இங்கால பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இன்னுமே நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே முன்னுக்கு பாருங்க இங்கால எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு மின் விளக்கால் அலங்கரிச்சு பாருங்க வேற லெவலில் இருக்கு. போப்பாங்க என்ன விஷயம் வைக்க சொல்லி காட்டிக்கொள்ளணும் பாருங்க. ஓகே, அப்படியே இங்கால நாங்கள் இந்த சேர்ச்சி தான் போய்கொண்டிருக்கோம். இங்கால போய்க்க பாருங்க ராட்டினங்கள் மாதிரி அந்த மின் விளக்குகள் எல்லாம் அலங்கரிச்சுக்கிறாங்க, சுற்றி கொண்டு பாருங்க. அப்படியே இங்கால பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக அந்த முன்னுக்கு இந்த இடம் எல்லாம் பாருங்க, இது வேற லெவலில் இருக்கு. இந்த அப்படியே எங்கால பாருங்க இது எல்லாமே மரங்கள். இந்த மரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் விளக்குகளால் அலங்கரிச்சுக்கிறது பாருங்க. இங்கெல்லாம் இந்த வழிபாடு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கு நான் இந்த இடங்களை காட்டிக்கொள்ள பாருங்க. அங்கே வந்து பூசல் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. பட் நிறைய மக்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாருங்க மற்றபடி எங்களை பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி தனியாக கிறிஸ்தவ மக்கள் இல்லை, சைவ மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றுமே பாராமல் எல்லா மக்களுமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி எங்களை பாருங்கள் எல்லாரும் வழிபட்டு கொண்டிருக்கணும். இங்கே பூசைகள் ஆராதனைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது. அப்படி இந்த ஆலை வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பூசை எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படி அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது இங்கே வச்சுன்னா போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடிகள் எல்லாமே, அதாவது இந்த தொடர் வெடிகள், இந்த வான வெடிகளுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்குது. தெரியுது உங்களுக்கு. இந்த மற்றபடி இந்த வீதிகளில் போய் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஷோர்ட்டாக காட்டிக்கொள்கிறேன். இது கூட கடைகள்லாம் கிடைக்கும், எனக்கு தெரியும். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் வாரினாங்க, தொடர்ச்சியாக வாரினாங்க. கடைக்கு நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷோர்ட்டாக ஒரு சில விஷயங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. பாருங்கள் இங்கே வந்து மாலை கடைகள், கச்சான் கடைகள், அப்படி இங்கே வந்து ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. மெகா ஸ்பெஷல். ஓகே, அப்படி எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கால இந்த தின்பண்டங்கள் பாருங்க எல்லாமே இருக்குது. மற்றது ஃபுல்லாக இங்கால ஃபுல்லாகவே கச்சான் கடைகள்லாம் பாருங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த தொடர்ச்சியாக கச்சான் கடைகள். அதுக்கு அங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டல் கடைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஷோர்ட்டாக தான் காட்டுறேன். அதில் வந்து சுட கச்சான் எல்லாமே வரத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த சுட கச்சான் வரத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். பட் இங்கே வந்து சுண்டல் கடைகள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். இந்த சுண்டல் ஸ்பெஷல் கரம் சுண்டல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அவ்வளோத்துக்கு. இதுக்கெல்லாம் இங்கே மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அது ஃபுல்லாகவே சுண்டல் கடைகள் தான். அங்கே அப்படியே கடைகள் கூடாது. இங்கே வந்து ஐஸ்கிரீம் கடைகள், ஒரு சில ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது பாருங்கள். சரி, அப்படியே நாங்கள் இங்கால பக்கம் போய்க்கலாம். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டு சாமான் கடைகள், அதாவது ஒரு திருவிழான்னு சொன்னால் என்னென்ன விஷயம் இருக்குமோ அந்த கடைகள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுகளை காட்டிக்கொள்றேன்னு பாருங்க. நீங்கள் இங்கே வந்து
காதல் தினம் என்ன மாதிரி போனது காதல் தினம் தேர்முருக்கோட போகுது சுற்றி போடுவார். இப்போ இந்த இடத்துக்குலாம் பார்த்தா நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த முறை சனமே இல்லையா? போன முறை நல்ல சனம் வந்து நல்ல நீங்க எந்த இடமா? மாதங்கள்லானா இந்த முறை சனம் பெருசா சனம் குறைவு தான். நான் எல்லாம் காட்டிலும் உங்களுக்கு ஷோர்ட்டாக உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க. அப்படி இந்த பகுதியில் பாருங்க, இதுக்கு எல்லாமே விளையாட்டு சாமான கடைகள். அப்படி இங்கால பக்கம் காட்டணும் பாருங்க. இங்கால சகல ஒரு திருவிழாவுக்கு வர கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பாருங்க. ஆனால் மக்கள்லாம் சரியான குறைவாக இருக்குது போல கிடக்கு இந்த வருது. போன வருஷம் இந்த டைமே நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வருஷம் குறைவாக இருக்குது பாருங்க. கூட விளையாட்டு சாமான்லாம் இருக்குது. மற்றது இதில் வந்து நிறைய பேர் நிற்கிறேன். என்ன விஷயம்? அதிர்ஷ்ட விளையாட்டுன்னு சொல்லி கேம்ஸ்கள் நடக்குது பாருங்க. காசு வச்சு காசு எடுக்கிறாங்க. அப்படி இங்கால பாருங்க, இங்கால விளையாட்டு சாமான் கடைகள், இதுக்குள்ள பாத்திர கடைகள், இந்த பிளாஸ்டிக் சாமான்கள், வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குதானே, அந்த கடைகள் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இங்கால பெண்களுக்கான விஷயங்கள், கிளிப்புகள், பூல் பேண்டுகள், அதுகள் இருக்குது பாருங்க. ஓகே, அப்படியே இதுக்குள்ளேயும் வீட்டு தேவையான சாமான்கள் கூட அப்படி ஆடி சாமான் கடைகள், வேறு இந்த பாத்திர கடைகள் இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஆனால் எனக்கு பார்க்க எல்லாட்டும் போதையும் பார்க்க கவலையாக இருக்கிறமே கிடையாது கடைக்காரத்தை. ஏன்னா ஆக்கள் குறைவு, சரியான குறைவுன்னு தான் சொல்லணும். மற்றது இங்கே அந்த புத்தகங்கள், இந்த சிறுவர்களுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது. மற்ற இங்கால பாருங்கள் சொக்ஸுகள், இங்காலுமே கடைகள் இருக்குது. இங்கால வந்து இதுவும் வீட்டு தேவையான பொருட்கள்லாம், அவங்கள ஃபுல்லாக வீட்டு தேவையான பொருட்கள்லாம் இந்த சேல் கடையா பாருங்க. இந்த இதெல்லாம் 1500 கொடுங்க. 2 சோடி 1500 ரூபா. இந்த பாட்டாக்கெல்லாம் கொடுங்க. அப்படிங்கிற பாருங்க, இங்கே எல்லாம் சேல்ஸுக்கு போட்டுக்கலாம் 1000 ரூபாய்னு சொல்லி போட்டுக்கலாம் பாருங்க இந்த உடுப்போல் எல்லாமே. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க தேவைன்னு சொன்னாங்க. நாளைக்கு வந்து வண்டி கொள்ளலாம், நாளைக்கும் இந்த கடைகள் எல்லாமே இருக்குமா. அப்படியே இங்கால என்ன விலைகளண்ணா? 1000 1500 என்ன? இதெல்லாம் 1000. ஓகே, நாளைக்கு இருப்பீங்களா? ஓகே, இன்றைக்கு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து வேண்டலாம். 1000 என்ன? 1500 என்ன? ஓகேண்ணா, நன்றியா. சரி, அப்படியே எங்கால பக்கம் போய்க்கொள்ளலாம் பாருங்க. எங்காலுமே குறைச்சதுக்கு ஆக்கள் வந்து இப்போ ஆக்கள் வரைக்கும் நம்மளோட இருக்குது பாருங்க. விலைக்கெல்லாம் ஆக்கள் குறைவாக இருந்தது. அப்படியே இதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிறோம் இதான் பாருங்க. சரி, அப்படி நாங்கள் இந்த கடைகள் எல்லாமே சும்மா மேலோட்டமாக அவங்களை காட்டி கொண்டு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் இந்த கோயில் பக்கம் தான் போகிறோம். இங்கால போய் இங்கால பூசல் எல்லாமே நடைபெறுது. அது முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வாழ வேடிக்கைகள் நடைபெறும். அதையும் காட்டிக்கொள்ளும், தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய மக்கள் பாருங்க, நேரம் போ அதை குறிப்பாக இப்போ நேரம் எத்தனை மணி காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்கு 8:30 பார்த்தீங்கன்னா சார், இங்கே இருந்தால் மொபைல்ஸ் 8:30 வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் நிற்கலாம் நாங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்கலாக இருக்கும். அவ்வளோத்துக்கு இதில் சனமெல்லாம் குமிஞ்சிருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வடி எல்லாமே கொளுத்துவினோம். அதனால் பார்க்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் இதில் வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வரைக்கும் இந்த இடத்த காட்டியிருப்பேன். இப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் அலங்கரிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டேன்.
எங்கள் பங்கை ஆசீர்வதியும். எங்களை சோதனையிலிருந்து மீட்டருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஓகே இப்போ இங்கே இல்லை முடியும் வான வடிக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே பாருங்க வான வடிக்கலாமே ஆரம்பிச்சுட்டு அங்க அங்க ஓ அடுத்த இங்க பாருங்க எல்லா பக்கத்துலயும் மாறி பண்ண வெடிக்கிறது காட்டுன்னு தெரியல. நாளை காலை 7 மணிக்கு விழா திருப்பதி மணிக்கு 7 மணிக்கு விழா திருப்பதி. ஓ அப்படியே வரைக்கும் காட்டிருப்பேன் நான் இந்த இதில் வந்து அந்த மீன் விளக்கில் அலங்கரிச்சு வைக்கிறது இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வடிகள் வித்தியாசமாக வடித்து கொண்டு இருக்குது. அப்படியே பாருங்க முன்னுக்கு எவ்வளோ மக்கள் எவ்வளோ வானவடிக்கைகள் இனிமேல் தொடச்சி இடம் எடுக்கணும் இருக்குது பாருங்க.
சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதகள் ஹெவி ப்ரோக்ராம் என்ன மாதிரி நடந்தது, இந்த வழிபாடுகள் எல்லாமே நடைபெற்றது, அதையும் காட்டியிருப்பேன். அது தவிர மெயினாக இந்த வானவடிக்கை எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. இன்னுமே தொடர்ச்சியாக வானவடிக்கை நடைபெற்றுக்கணும் இருக்குது. நாங்கள் வந்து நேரத்துக்கு வலிக்கிட்டு தான் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம்னபடியால் அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு வந்துட்டோம். எங்களை பாருங்கள், தொடர்ச்சியாக மக்கள் நான் போய்க்கொண்டிருக்கிறேன்.